சிம்பிளா ஒரு வெஜ் குருமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முந்திரி பருப்பு, கசகசா, பெருஞ்சீரகம் ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற விட்டுக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு தண்ணி விட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி. தக்காளி நல்ல தோல் உரிச்சு லிக்விடா பெசஞ்சு எடுத்துக்கிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதை விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டில் எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே குக்கரில் தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வல்லாரி, 2 பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், தக்காளி சாறு இதெல்லாம் போட்டு உப்பு, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காவோட நம்ம ஊற வச்சுருந்ததை அரைச்சி தேவைன்னா மீல் மேக்கரும் சேர்த்து தேங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் குருமா தயார்.